பாருங்கள், பலாச்சொலை எல்லாருக்கும் பிடித்தமானது. முக்கனிகளில் இது ஒரு கனி. ஆனால் இதை இது அந்த பிளாக்கா பெரிய பிளாக்கா போட்டிருந்துச்சு. ஒரே ஒரு மரம் இருக்குது. முன்னாடி இந்த கொய்யா மரம்லாம் இருந்ததுன்னு போட்டிருப்பேன். அந்த பீரியட்ஸில் நிறையா ஒரு 4 பலாமரமும் இருந்துச்சு. ஆனால் அதிக காய்ப்பு இருக்காது, 2, 3ன்னு இப்படி காய்க்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பு அதிகமாக இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி தேன் கலரில் தான் இருக்கும் உள்ளே பார்த்தா. இப்போ அதெல்லாம் கூட பட்டு போச்சிடலாம். இப்போ ஒரே ஒரு மரம் இருக்குது. அதையுமே பக்கத்து வீட்டு மரம் விழுந்து 2ஆக பொளந்து போச்சு. ஒரு பகுதி பட்டு போச்சு, ஒரு பகுதி மட்டும் விளைஞ்சது தான். அதில் 2 பலாக்கா போட்டிருந்து. ஒன்று நல்லா பெருசு முழுமையாக இருந்துச்சு. அது உள்ள சொலையெல்லாம் அதிகமாக இருந்தோன்னே மூச்சு விட முடியாமல் தெரிச்சு போச்சு. அதை வச்சா அண்டில் கடிச்சுப்பிடும்னு அதை கொண்டு வந்தோம். ஆனால் வீட்டில் கொண்டு வச்சு நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே அதையெல்லாம் தூக்கி வெட்டி விட்டாங்க. சொலைகள் தான் இருந்துச்சு. இதில் கூட ஜூஸ் போடலாங்க. இந்த பலாச்சொலையை சாப்பிடும்போது நமக்கு குடலை சுத்தப்படுத்தும், மேனி நல்லா பளபளப்பாகும். அப்பப்போ சீசனல் ஃப்ரூட்ஸ்னு எது கிடைக்குதோ அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஒத்துக்காதவங்க சாப்பிட வேணாம், இல்லைன்னா வாமிட் எடுத்துடும். அதை பார்த்துக்குங்க. இப்போ வாங்க, இன்னொரு இந்த பலாக்கா இருந்த மரத்தில் இன்னொரு பலாக்கா இருக்குது. அதை போய் பார்த்துட்டு வருவோம் வாங்க. இதான் அந்த மரம். இந்த இருக்குது பாருங்கள், பொன்னாச்சிக்காய். இதெல்லாம் சின்ன பிள்ளையில் திங்கிறது உண்டு. இது கொஞ்சம் இனிப்பும் புளிப்பும் கலந்துருக்கும். இப்போலாம் இதெல்லாம் தொடுறதே கிடையாது. இதான் வெடிச்சிருக்கு. இதுதாங்க அந்த மரம். இன்னொரு கிளை இப்படி போணுச்சு, இப்படி போய் நல்லா இப்படி போகும் பெருசாக. அதோ இங்கே ஒரு கிளை பாருங்கள், இது முறிஞ்சு போச்சு. அவங்க வீட்டு மரம் விழுந்து முறிஞ்சிடுச்சு. இந்த இருக்குது பாருங்கள், இந்த பிளாக்கா. இது ஒன்று தான். இன்னொன்று இதை விட பெருசு இந்த பிளாக்கா. அதை தான் அங்கே வெட்டிட்டாங்க. இதுவுமே இப்போ எடுத்துடலான்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இந்த பாருங்க, இந்த இடத்துல வெடிச்சிருக்கு பார்த்திங்களா. இது 2 நாள் கழித்து எடுத்துடணும். இதில் தான், இந்த மரத்தில் தான் போட்டிருக்கு. ஆனால் மற்ற எதுவும் இல்லை. இதுதான் மரத்தோட அளவே அவ்வளவுதான். ஓகே, இது ஒரு ரோஸ் பாருங்கள். இதுவும் என்னையும் பார்த்துட்டு போன்னு சொல்லுது.